பேச்சை தொழிலாக்கி அதன் மூலம் பொருள் திரட்டி உணவு உண்ணுவர் என்ற ஒரு ஹதீஸ். இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு டவுட், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்னென்னு சொன்னால், நீங்கள் இஸ்லாம் டீச்சராக இருந்தேன்னு சொல்கிறீங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இப்படி அப்படின்னு சொன்னால், சோசியல் மீடியாவில் பேசுகிறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க, அப்போ இவங்க தேடுறது இப்போ ஸ்பீச் பேசி தேடுறவங்க, சம்பாதிக்கிறவங்க செய்கிறது ஹராமான வேலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்குரிய பதில் தான் இந்த வீடியோ தவறாமல் முழுசாக பாருங்கள், சம்பூர்ணமாக விளங்குங்க. பேட் லிசனராக இருக்காதீங்க, குட் லிசனராக இருங்க. சம்பூர்ணமாக கேட்டுட்டு எந்த சரி பிழை இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஹதீஸ் உண்மையான ஹதீஸ். அதாவது உலக முடிவு நாள் என்று சொல்லி இஸ்லாத்தில் இருக்குது. இஸ்லாத்தில் இருக்குதுன்னு சொன்னால் உலகம் என்ன செய்யும், உலகம் கொஞ்ச நாளில் அழிஞ்சிரும் என்று சொல்லப்படுது. அப்படி அழிகிறதுக்கு முன்னுக்கு இந்த அடையாளங்கள் நடக்கும் என்று நிறைய அடையாளங்கள், அதை பற்றி நான் வேறொரு வீடியோ வேணும் என்று சொன்னால் போடுறேன், எனக்கு இன்பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ அதில் ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது தான் உலக அழிவு நாளின் அடையாளம் பேச்சை தொழிலாக மாற்றி அதால் சம்பாரித்து திம்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இது ஹராம் என்று சுட்டி காட்டப்பட்டோ அல்லது இப்படி செய்கிறது தவறு என்று சுட்டி காட்டப்பட்டோ இல்லை. அந்த ஹதீஸில் அது இப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக சொல்லப்போனால், உலகமளியை கிட்டேயாவி பள்ளிவாசல்கள் நிறைய கட்டுவாங்க, பள்ளிவாசல்கள் நிறைய கட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ இப்போ பள்ளிவாசல் கட்டுறது ஹராமா? இப்போ உதாரணமாக ஒவ்வொரு ஊருக்கும் 2 பள்ளி என்ற அளவில் இப்போ நிறைய பள்ளிவாசல்கள் கட்டப்படுது. அது ஏற்கனவே முன்னறிவிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. உலகமளியை கிட்டேயாவி பள்ளிவாசல்கள் அதிகரிக்கும், தொழுறவங்க குறைவாங்க. அதாவது பள்ளி ஊருக்கு ஒரு பள்ளி இருந்தால் அந்த பள்ளியில் ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து தொழுவாங்க. ஊருக்கு 4 பள்ளி இருந்தால் 4 பள்ளிக்கு பிரிஞ்சு போவாங்க. சில நேரம் சில பள்ளிவாசல்கள் இருக்கும், அந்த பள்ளிக்கு போய்த்து தொழுகிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதைத்தான் முன்னறிவிப்பில் சொல்லியிருக்கேன். அது மாதிரி பேசுவாங்க பேசி சம்பாதிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணமாக சொல்ல போனால், பேசி சம்பாதிக்கிறது பார்த்தா மௌலைமார்களும் பேசித்தான் சம்பாதிக்கிறேன். இப்போ உதாரணமாக பயான் பண்ணுறதும் பேச்சு தான், அவங்களோட பேச்சு திறமை தான் பயான் பண்ணி, அதாவது மார்க்க பிரச்சாரம் செஞ்சு, முந்தி நபிமார்கள் மார்க்க பிரச்சாரம் செஞ்சது ஃப்ரீயாக, நபிமார்கள் செஞ்சது அவங்க வழிகாட்டினாங்க மக்களுக்கு, இறை அருள் கிடைச்சிச்சு அவங்களுக்கு, அவங்க ஃப்ரீயாக செஞ்சாங்க. இப்போ பிரச்சாரம் என்ற வகையில் நிறைய பேர் செய்கிறாங்க. நிறைய மௌலிமார்கள் பிரச்சாரம் என்று செய்கிறது என்னத்துக்கு செய்கிறாங்க, அவங்க சல்லிக்கு தான் செய்கிறாங்க. ஒரு குத்துபா பிரசங்கம் மோதினாலே அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 5000 10,000 7,000 ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு பள்ளிவாசலால் கொடுக்குறாங்க. அப்போ அப்படி பார்த்தா அது ஹராமா? அதை யோசிக்க வேணும். அப்படி இல்லை, ஹராம் என்று இங்கே சொல்லப்பட்டு இல்லை. அதோட பேசுகிறன்ற நேரம் தொழில் டீச்சர்மார், நானும் ஒரு டீச்சராக இருந்திக்கிறேன், பேசுகிற தொழில் டீச்சர், லோயர் பேசுகிற தொழில், லெக்சரர்ஸ்மார் விரிவுரையாளர்கள் பேசுகிற தொழில், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ். இப்போ நான் கூட அதை தான் செய்கிறேன், யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் நான் அதை தான் செய்கிறேன். நிறைய பேர் சைக்காலஜி அது இது படிச்சுட்டு கவுன்சிலராக, தெரப்பிஸ்டாக, லைஃப் கோச் ஆகிக்கிறாங்க. அவங்களோட தொழில்கள் எல்லாம் பேசுகிறது. நிறைய பேர் பேசித்தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போ பேசி சம்பாதிக்கிறது ஹராம் என்று சொல்லப்பட்டில்லை, பேசி சம்பாதிப்பாங்க என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உலக முடிவின் அடையாளம். உலக முடிவு எங்கள் யாராலையும் தடுக்கலாம். அதை ஒன்று நாங்கள் கிளியராக விளங்கிக் கொள்ள வேணும். உலக முடிவு எங்கள் யாராலையும் தடுக்கலாம். இப்போ நாங்கள் பேசாமல் இருந்தேன்னு உலகம் அழியாமல் இருக்காது. நபியவங்க முன்னறிவிப்பு செஞ்சுக்கிறாங்க. அதாவது உலகமளியை கிட்டேயாவி இன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும், பள்ளிவாசல்கள் கூடும், பேச்சை தொழிலாக மாற்றிக்கொள்வாங்க, தாயை மதிக்காத பிள்ளைகள் உருவாகும், தாயை அடிமை போல் நடத்துகிற பிள்ளைகள் உருவாகும்னு கூட சொல்லிக்கிறேன். இந்த காலத்தில் நிறைய இருக்குது, அது நடக்குதா இல்லையா? அதுண்டா தவறான செயற்பாடு, சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது உலக அழிவுக்குரிய அடையாளங்கள்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதுகளை செய்யாமல் உடையேண்டியது, அதாவது தவறான விஷயங்களாக இருந்தால் எங்களுக்கு தடுக்கிறோம். இப்போ அதோட இன்னொரு விஷயம் நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேணும். என்னன்னு சொன்னால், ஒரு ஃபோனும் ஒரு மைக்கும் இருந்த படிக்கு இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க. அது எந்த அர்த்தமும் இல்லாமல், எந்த நாலேஜும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல். நான் அப்படி சொல்லவும் வரல. அதாவது யாருக்கும் பேசுகிற தகுதி இல்லைன்னு யாருக்கும் சொல்லலாம். எல்லாருக்கும் வாயிருக்கு, எல்லாருக்கும் பேச தெரியும், எல்லாருக்கும் பேச இயலும், அது வேறு விஷயம். சோசியல் மீடியா வேண்டிய ஆளுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ சில பேர் தூசணம் கூட பேசுகிறாங்களே. இப்போ தூசணம்னா சில வீடியோக்கள் பார்த்தா தெரியும், அவங்க வாய் திறந்தால் பச்சை தூசணத்தை தான் முழுக்க ஒரு வீடியோ முழுக்க பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி தேவையில்லாத இல்லாத பொல்லாத ஒரு ஊறுபலாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதையும் உட்காந்து மனுஷர் கேட்டுட்ருப்பாங்க. அது அவங்களோட இஷ்டம், அதை நான் விமர்சிக்க வரல.
அந்த மாதிரி தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்து மனுஷனுக்கு பிரயோசனமிக்கிற நல்ல பேச்சுக்களை பேசலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அதோட இந்த சோசியல் மீடியாவோ ரியல் லைஃபோ, இப்போ சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை, டீச்சர்ஸ் என்ற நேரம், லெக்சர்ஸ் என்ற நேரம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் என்ற நேரம், லைஃப் கோச் என்ற நேரம், அவங்க சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை பேசுவாங்க. டீச்சர்ஸ் இப்போ நான் டீச்சராக இருந்திக்கிறேன், நான் எத்தனையோ செமினார், எத்தனையோ வகுப்புகளுக்கு போய்த்து பாடம் எடுத்து, எத்தனையோ எக்ஸாம் இதுகளுக்கு போய்த்து அந்த மாதிரி செய்கிற நேரம் நாங்கள் எங்களோட தொழிலே பேசுகிறது தான். லெக்சரஸாக இருக்கிறவங்க அவங்க பேசுகிறதே தான் தொழில், அதோட லோயஸ்ட் மாதிரி பேசுகிறதே தான் தொழில். அப்படி இப்படியெல்லாம் பார்த்தா இதெல்லாம் செய்யக்கூடா என்று சொல்கிறதா இல்லை. சரியா? உலகம் அழிவின் அடையாளம் என்ற போக்கில் தேவையில்லாத விஷயத்தை பேசுகிறதும் கூடுதலாக வரும் என்றது அந்த ஹதீஸ்ல ஒரு உட்கருத்தாக இருக்குது. அதாவது கண்டது நின்னதெல்லாம் தகுதி இல்லாமல் அந்தஸ்து இல்லாமல் எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் பேச தொடங்குவாங்க என்றது அது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இருக்கிற யுகம் அப்படித்தான் இருக்கு. அது எங்களால் மாற்றலை என்று சொன்னால் நடக்கும் என்று நபி அவங்க சொன்னது ஒன்று நடந்து தான் தீரும். அதுதான் இப்போ நடக்குது. சரியா? அப்போ உலகம் அழியும் போது இதெல்லாம் நடக்கும் என்றிருக்கிறது, நடக்குது. இது தவறு என்றது இல்லை. நாங்கள் செய்கிறது என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம் என்ற அடிப்படையில் தான் எங்களுக்குரிய நன்மை தீமை பதியப்படுதுன்னு சொல்லி இஸ்லாத்தில் சொல்லப்படுது. அதாவது நாங்கள் என்னத்தை செய்கிறோம், அதை என்ன நோக்கத்துக்காக செய்கிறோம். இப்போ உதாரணமாக சொல்லுவோம், நாங்கள் ஒரு மனிதன் உடுத்து அலங்கரிக்கணும் என்றது இஸ்லாம் எதிர்பார்க்குது. அதாவது அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்று சொல்லப்படுது. அதாவது நபி அவங்க ஒரு ஹதீஸில் கூட வருது, ஒரு பரட்டத்தலை மனுஷனை கண்டு ஏசிக்கிறாங்க, ஏன் இது இப்படி இருக்கிறாய், நீ உனக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கிற அருளை நீ வெளிப்படுத்து, அதாவது நீ அழகாக உடுத்து தலையை வாரி எண்ணெய் பூசி தலையை வாரி நல்லா உடுத்து பசந்தா இரி என்று சொல்லிக்கிறாங்க. அப்போ அது நாங்கள் வெளியில் ஒரு மனுஷன் அழகரிக்கக்குள்ள சில பேர் சொல்கிற, பாரு இந்த வயசில் இது தேவையா, இவங்க யாருக்கு காட்டவோ தெரியா, அப்படியெல்லாம் இல்லை. அவங்களோட எண்ணத்தை அறிந்தவன் அல்ல. யாருக்கு சரி காட்ட வேணுமா, அவங்களை பார்த்து ரசிக்க வேணுமென்று உடுத்தா அது அவங்களோட எண்ணம் இறைவனுக்கு தெரியும். எங்களுக்கு அடுத்தவன மனசை தோண்டி பார்க்க எல்லாத்துக்கு நாங்கள் யோசிக்கிறது என்ன யோசிக்கிறோம்னு வெளியே சொல்லும் போது படைச்சவன் அறிஞ்சிருவான். அதனால் ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் நோக்கமும் இறைவன் அறிஞ்சவன். அதனால் அவங்க செய்கிறதுக்குரிய கூலி அவங்களுக்கு கிடைக்கும். சும்மா கண்டது நின்றது தொட்டது பிடிச்சதுக்கு எல்லாம் விமர்சனங்கள் தேவையில்லை. அப்போ இந்த ஹதீஸ்கள் கூட இருக்கு என்னன்னு சொன்னால், நாங்கள் படித்து தெரிஞ்சு கொள்றதுக்கு. எல்லா மனுஷரும் எல்லா ஹதீஸ்களையும் தெரிஞ்சு கொள்ள வேணும். சரியா? எல்லாரும் அதுதான் நான் இந்த ஹதீஸை போட்டு இந்த வீடியோ போடேன் காரணம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்படி ஒரு போஸ்ட் ஒன்று பெய்திருக்குது டிக்டாக்ல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். எந்த விமர்சனத்துக்காகவும் இல்லை. ஹதீஸில் எங்களுக்கு விமர்சிக்கே இல்லை. ஹதீஸ்ன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிற விஷயம். அதில் இதுதான் அடிப்படை, இதுதான் விஷயம்ன்றதை சொல்லத்தான் நான் இந்த வீடியோ போட்டேன்.